ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் எஸ் திருமணிகண்ணன். நான் ஒரு மனிதவள ஆலோசகர். நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் பொதுவாக பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் நினைத்ததை அடைய உதவும் மந்திர எழுத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மந்திர எழுத்துக்கள்னு சொல்லும் பொழுது நான் சுவிட்ச் வேர்டை பற்றி தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் சுவிட்ச் வேர்டை பற்றி ஏற்கனவே ஒரு பதிவு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு சுவிட்ச் வேர்டை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, அதுக்கான வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பதிவு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மேலும் சுவிட்ச் வேர்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சுவிட்ச் வேர்டுன்னு டைப் பண்ணுங்கள். சுவிட்ச் வேர்டுன்னு சொல்லும்போது ஏன் மந்திர வார்த்தைன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு கான்சியஸ் மைண்ட் இருக்குது, அதாவது நினைவு மனம். இப்போ நீங்கள் நம்ம பண்ணுற எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா கான்சியஸ் மைண்டில் தான் பண்ணுறோம். சப்கான்ஷியஸ் மைண்டு அப்படின்றது என்னென்னா உங்களோட ஆழ்மனம். உங்கள் ஆழ்மனம் சில விஷயங்கள் உங்கள் நினைவு மனத்துக்கு தெரியாமல் ஆழ்மனத்தை மாற்றக்கூடிய இயல்பு பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச் வேர்டுக்கு இருக்குது. அதனால தான் சுவிட்ச் வேர்டை மந்திர எழுத்துக்கள்னு சொல்கிறேன். சுவிட்ச் வேர்டை பயன்படுத்தும் போது நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த சுவிட்ச் வேர்டை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்பிக்கை இருந்தால் தான் இந்த சுவிட்ச் வேர்டு நல்லா வேலை செய்யும். ஏன்னா நீங்கள் பகுத்தறிவில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த சுவிட்ச் வேர்டை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுவீங்க. ஆனால் அந்த பகுத்தறிவையும் தாண்டி ஒரு ஆள் மனசுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பவர் இந்த சுவிட்ச் வேர்டுக்கு இருக்கு. அதனால நீங்கள் என்னென்னா உங்கள் பகுத்தறிவை பயன்படுத்த தேவையில்லை, நீங்கள் சுவிட்ச் வேர்டை பயன்படுத்தும் போது. இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா 5 மந்திர எழுத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவு கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் எந்த பாயிண்ட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் பண வரவு, செல்வம் அதிக அளவில் வர்றதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மந்திர எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுகெதர் ஃபைண்ட். இந்த டுகெதர் ஃபைண்டு பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் பணத்தை அதிக அளவில் ஈர்க்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண வரவு மற்றும் செல்வத்தை அதிகரிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த டுகெதர் ஃபைண்டை நீங்கள் பயன்படுத்துங்க. நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான ஆரோக்கிய கோளாறு இல்லாமல் நல்லா இருக்கணும்னு தான் நம்ம எல்லோரும் நினைப்போம். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மந்திர எழுத்து தான் டுகெதர் சேஞ்ச். இந்த டுகெதர் சேஞ்சை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஹெல்த்தியாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த டுகெதர் சேஞ்சை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருக்குது, அதெல்லாம் தாண்டி நீங்கள் நிறைய விஷயங்கள் நல்லதாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க. ஆனால் எல்லாமே தடையாக முடியுது. அப்போ அந்த தடையாக முடியக்கூடியதை உடைச்சி நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய சுவிட்ச் வேர்ட் டிவைன் ஆர்டர். இந்த டிவைன் ஆர்டரை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளில் சால்வ் ஆகி எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். இந்த டிவைன் ஆர்டரை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எந்தவித தங்கு தடை இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை பெறுறதுக்கு இந்த டிவைன் ஆர்டர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லைன்னா நல்ல ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஜாப் கிடைக்கணும், வியாபாரம்னா இன்னும் நல்ல வியாபாரம் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய சுவிட்ச் வேர்டு என்னென்னா டுகெதர் டிவைன். இந்த டுகெதர் டிவைனை பயன்படுத்தும் போது உங்கள் வியாபாரம் நல்லா பெருகும். நீங்கள் பார்த்துட்டு இருக்க வேலையிலேருந்து உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்கு இந்த டுகெதர் டிவைன் நீங்கள் பயன்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியான முன்னேற்றம், தொடர் பயணம், அது மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் நீங்கள் தங்கு தடை இல்லாமல் நீங்கள் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய சுவிட்ச் வேர்டு என்னென்னா மூவ் ஆன். இந்த மூவ் ஆனை பயன்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தொடர் முன்னேற்றம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு இந்த மூவ் ஆன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சுவிட்ச் வேர்டை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான மாற்றங்களும் நீங்கள் பெற முடியும். நாங்கள் ஏற்கனவே அந்த பதிவில் பார்த்திங்கன்னா சுவிட்ச் வேர்டை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன். இந்த பதிவில் நீங்கள் சுவிட்ச் வேர்டை பயன்படுத்துறதுக்கு இன்னும் சில டெக்னிக்ஸ் சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் சுவிட்ச் வேர்டை பயன்படுத்தும் போது நீங்கள் வாட்டர் பாட்டில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாட்டர் பாட்டில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த சுவிட்ச் வேர்டு இருக்குல்ல, இப்போ பார்த்திங்கன்னா
ஒரு சுவிட்சோட வந்து ஒரு பேப்பரில் எழுதிட்டு அந்த வாட்டர் பாட்டிலை ஒட்டிட்டு நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது அதை நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு சுவிட்ச் வேர்டை எழுதி உங்கள் தலானுக்கு அடியில் வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா அந்த சுவிட்ச் வேர்டு வந்து உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஆக்சுவலாக சுவிட்ச் வேர்டை நீங்கள் ஒரு மந்திரம் மாதிரி ரெகுலராக வந்து பயன்படுத்தணும். ஒரு சுவிட்ச் வேர்டு வந்து டுகெதர் டிவைன்னு சொல்லியிருக்கேன். அந்த சுவிட்ச் வேர்டை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 21 தடவை பயன்படுத்துங்க. நீங்கள் 108 தடவை வரைக்கும் நீங்கள் சொல்லலாம். இப்போ உங்களுக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் பயன்படுத்தலாம், இல்லைன்னா ராத்திரி வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். அது பயன்படுத்தும் போது அடிக்கடி சொல்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா வார்த்தைகள் வந்து திருப்பி திருப்பி பயன்படுத்தும் போது ஒரு பவர் வந்து அந்த வார்த்தைகள் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த வார்த்தைகள் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெகுலராக வந்து பயன்படுத்தணும். இப்போ டுகெதர் டிவைன்னு சொல்கிறேன். அதை நீங்கள் வந்து ரெகுலராக சொல்லும் பொழுது எப்படின்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம், இல்லை கண்ணை திறந்துட்டு கூட சொல்லலாம். ஆனால் எப்படி சொல்லணும்னா டுகெதர் டிவைன், டுகெதர் டிவைன், டுகெதர் டிவைன், அது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஆள் மனசுக்கு அந்த தகவலை வந்து நீங்கள் போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி செயல்படும் போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 21 தடவை 108 தடவைன்னு வந்து நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இப்போ நீங்கள் ரெகுலராக அதிகமாக பயன்படுத்தும் போது உங்கள் நினைவு மனத்துக்கு தெரியாமல் ஆழ்மனம் வந்து இந்த விஷயத்தை வந்து கேட்டுகிட்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய 5 முக்கியமான சுவிட்ச் வேர்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணிகண்ணன், மனிதவள ஆலோசகர்.